ஹாய்! இன்றைக்கு வந்து சிம்பிளான இந்த டே டைம் பார்ட்டி லுக் கொண்டு தான் செய்து காட்டப் போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் இல்லாட்டி பிரைமர் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து டார்க் கரெக்ட் பண்ற ஆரஞ்சு கன்சீலர் வந்து அப்ளை பண்றேன். இது வந்து டார்க் ஏரியாஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணும். அடுத்ததா அதுக்கு மேல வந்து ஒரு லைட் கன்சீலர் அப்ளை பண்றேன். அப்பதான் அந்த ஆரஞ்சு கலர் வந்து உங்களுக்கு வெளியில தெரியாம இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன். உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ வந்து ஈவன் டோன் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து லைட்டாக பவுடர் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சமாக லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். அடுத்தது வந்து ஐஷேடோ அப்ளை பண்ணுறேன். நியூட் ஷேட்ஸ் எல்லாம் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு காமன் கலரை வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். நான் கையாலேயே வந்து பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு காமனான சிம்பிளான கலர் உண்டு. ஐலிட்டில் வந்து அப்ளை பண்ணுங்க. அடுத்தது வந்து ஒரு கொஞ்சமாக டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த கோர்னர்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஐயோடைய கோர்னர் வந்து உங்களோட ஐ கட்டை வந்து அழகாக காட்டும். அடுத்தது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிங்க் கொண்டு லைட் ஷேட் கொஞ்சம் ஷீமரோட இருக்குது. இதை வந்து சென்டர் ஏரியாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக தான் அப்ளை பண்ணுறேன். அடுத்தது ஐலைனர் பென்சில் அப்ளை பண்ணுறேன். இது வந்து காஜல் டைப் தான், மேட் ஃபினிஷிங். இது வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்ல தின் லைனாக வந்து அழகாக ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கையால் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும் அதுக்காக. அடுத்தது வந்து மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐலாஷஸ் கூட வச்சுக்கொள்ளலாம். ஆனால் சிம்பிள் மேக்கப்ன்றதால நான் வந்து ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணல. மஸ்காராவே போதும். அடுத்தது வந்து நீங்கள் அதே காஜல் வந்து கீழே வந்து லைனுக்கு யூஸ் பண்ணலாம். எனக்கு காஜல் அலர்ஜி, அதனால் நான் வந்து பவுடரை வந்து ஐஷேடோவிலேருந்து எடுத்து கண்ணில் படாமல் கீழே வந்து லைன் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் லைட்டாக லைன் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பினா காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஐப்ரோஸ் அப்ளை பண்ணுறேன். ஐப்ரோ வந்து பாருங்கள், அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் உங்களோட ஷேப்பை மட்டும்தான் பென்சிலில் ட்ரா பண்ணணும். எப்பயுமே வந்து சென்டர் ஏரியாவில் வந்து பென்சிலால் வந்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஷேப் லைனை வந்து கீறிட்டு அதுக்கு பிறகு வந்து ப்ரஷ்ஷால் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், நான் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி செய்தால் தான் ஐப்ரோஸ் வந்து ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். இல்லாட்டிக்கு வந்து ரொம்ப திக்காக ஆர்டிஃபிஷியலாக தெரியும். இப்படி ப்ரஷ்ஷால் வந்து ஷேப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது லிப் லைனர் போடுறேன். நான் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ண போறேன். இது வந்து மேட் ஃபினிஷிங். ஆனா க்ரீமி லிப்ஸ்டிக். ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நேச்சுரலா நல்ல பிளெண்ட் ஆகக்கூடிய மாரியான லிப்ஸ்டிக். நீங்க வந்து எப்பயுமே டே டைமுக்கு வந்து குளோஸியா நல்ல ஷைனிங்கான லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அது நல்லா இருக்காது. அடுத்தது வந்து பிளஷர் வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரவுன் ஷேட்ல வந்து எடுத்து யூஸ் பண்றேன். பிங்கியா இல்லாம கொஞ்சம் ப்ரௌனியா இருக்கிற மாரி கவுண்டரும் இதிலேயே பண்ணிக்கொள்ளலாம். அப்ப நான் இத வந்து அப்ளை பண்றேன். அடுத்தது ஹைலைட்டர். இது வந்து கொஞ்சம் ஸ்கின்ன வந்து ஷைனியா, குளோஸியா காட்டும். இது வந்து ஸ்கின் டோனோட ஒரு பிங்க் அண்ட் பீச் மிக்ஸட் மாரி இருக்குது. கொமன் கலர். நான் இத வந்து அப்ளை பண்றேன். இந்த மாரி ஏரியாஸுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து லைட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. விரும்பினா நீங்க யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் மேக்கப் முடிஞ்சுது. பாருங்க இந்த மாரி நீங்க சிம்பிளா வெளியில போறதுக்கு பார்ட்டிக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.